அப்படி கொஞ்சம் தூரம் 2-3 கிலோமீட்டர் தள்ளி வந்துட்டுங்க. அந்த ரோட்டில் அங்கே நம்ம ரைட் கட் பண்ணியிருக்கணும்னு நினைக்கிறேன். நம்ம பாட்டுக்கு அப்படியே இது ஸ்ட்ரெயிட்டாக வருதுன்னு சொல்லி இதே ரோட்டில் வந்துட்டுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போய் யூட்டன் போடணும். இந்த கூகுள் மேப்பில் போட்டிருக்கான் பாருங்க, அதில் போய் மாற்றி வரணும். இப்போது யூட்டன் போகிறதுக்கு ரொம்ப தூரம் போகணும் போலிங்க. பார்க்குவோம், முன்னாடி ஒரு யூட்டன் கிடச்சுன்னா அதில் போட்டுருவோம். ஸோ கடவுளே ஆண்டவா, இப்போ தான் அந்த பேக்கோட வெயிட் தெரியுது. இவ்வளவு தூரம் 5 கிலோமீட்டர் மாத்தி வந்துட்டுமே. 5 கிலோமீட்டர்ஸ் மாத்தி வந்துட்டோம். யூட்டனுக்கு இன்னும் கொஞ்சம் தூரம் தாங்க இருக்கு. 100 மீட்டரோ 200 மீட்டரோ அந்த மாதிரி தான் காட்டுது. அவ்வளோதாங்க. இந்த யூட்டன் எடுத்துட்டு நம்ம வந்த வழியிலேயே ஒரு 4 கிலோமீட்டர் போகணுங்க. அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தேங்க. நான் வந்து வழி சரி ஒரே ஸ்ட்ரெயிட்டாக தான் போகும் அப்படின்னு நினச்சி நானும் ஸ்ட்ரெயிட்டாக விட்டுட்டுங்க. இந்த வார்த்தையே உள்ள நுழைய மாட்டேங்குது இந்த இங்கிலீஷை தான். நானும் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன், பேச பேச வரமாட்டேங்குது. பழகிரு போக போக. டே ரொம்ப தள்ளிட்டியாடா ஆகாசு, ரொம்ப தள்ளிட்டியாடா. இந்த சேட்டை தான் பண்ணக்கூடாதுடா ஆகாசு ரோட்ல. அது பாட்டுக்கு நம்ம ஒரு சைடு திருப்பினா அது ஒரு பக்கம் திரும்பிட்டு இருக்கு. என்ன டச் ஸ்கிரீனு. ஸோ நல்ல வேலை இந்த டச் இருக்கிறங்காட்டி தெரியலீங்க லவ்ல, இல்லைன்னா கழட்டி கழட்டி மாட்டிட்டு இருக்கோம். ஐயோ டைம் எவ்வளோ ஆச்சுங்க? 9:30 ஆச்சு. இப்போ முக்கியமான ஒருத்தவங்களுக்கு வந்து இப்போ ஒருத்தவங்களுக்கு ஃபோன் பண்ணணும், இல்லைன்னா மெசேஜ் பண்ணணும். முக்கியமான ஒரு வேலை ஒன்று இருக்குங்க, நானும் மறந்துட்டேன். மணி 9:30 ஆச்சு. அது வந்து சொன்னா நீங்க கண்டுபிடிச்சிருவாங்க எல்லாருமே, அதங்காட்டி சொல்ல மாட்டேன் நான். சின்னதா கொஞ்சம் ரூட் மாறினோம்னா நம்மளை சாகடிச்சிடுறாங்க அந்த கூகுள் மேப்காரன். இந்த மீசை எடுத்துட்டு, இந்த மீசை வேற ஒரு மாறி இருக்குதுங்க. மீசை எடுத்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா எனக்கு பிடிச்சதாங்க நான் எடுத்தேன். அதங்காட்டி வந்து நான் பெருசா வந்து ஒரு மாதிரி அந்த மாதிரியெல்லாம் நான் நினைக்கவே மாட்டேன். வந்துச்சுங்க. போற வழியில வந்து இன்னும் கொஞ்சம் தூரம் போனோம்னா இன்னர் ஸ்பாட் போகும்னு நினைக்கிறேன். அந்த வழியா போய் தான் நம்ம போவோம்னு நினைக்கிறேன். நினைக்குது தாஜ்மஹால், நினைக்குது தாஜ்மஹால். இந்த பிளேஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்குங்க. இதுல ஒரு இடத்துல வந்து நாங்க போட்டோ எடுத்தது ஒண்ணு இருக்கும். அது சின்ன வயசு போட்டோங்க. ஆனா அந்த மொத்தம் 3 டைம் போயிருக்கோம். இந்த லைன்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம பசங்க எல்லாம் சேர்ந்து ஒரு போட்டோ எடுத்திருப்போம். அந்த டைம் நான் போல, அந்த டைம் இந்த ஓரத்துல எங்கேயே வச்சு எடுத்திருப்பாங்க. ஃபுல்லா லைனா புளி மரமா தாங்க இருக்கும். சூப்பரா இருக்கும் ரோடு. இந்த ரோடு பயங்கரமா இருக்குங்க. இந்த இடையெல்லாம் உழுவு இருக்கு. மேல கிளைமேட் எப்படி இருக்கு போகுதுன்னு தெரியலீங்க. அநேகமா நம்ம அந்த வின்னர் ஸ்பாட்டை தாண்டினதுக்கு அப்புறம், வின்னர் ஸ்பாட் நான் போக மாட்டேன், ஆல்ரெடி நம்ம அங்க வந்து அலோடு இல்லைங்க, போனாலும் வேஸ்ட் ஆயிடும். அதுதான் ரோடே ஃப்ரீயா இருக்கு. அப்படியே அந்த ஓட்டுற ஃபீலே இல்லைங்க. அப்படியே ஏதோ சும்மா வண்டி மேல உட்காந்துட்டு இருக்கிற மாதிரிதான் தோணுது. ஆனா பைக் பாட்டுக்கு போயிட்டே இருக்கு. நம்ம கையும் வேற திராட்டல் பண்ணிட்டே இருக்கு. ரைட் ரோடு தான் ஒரு ஆளு தழுத்துவோம். வாட ஆப்போசிட்ல எவ்வளவு போகுது. ஃபுல் த்ராட்டில் கொடுத்து ஓட்டி பார்க்கலான்னு பார்த்தா டாப் ஸ்பீடு ஏதோ ஒரு இடத்துல செக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சா அதுக்கு வாய்ப்பே இல்லை போல. ஸ்ட்ரெயிட் ஹைவே பிடிச்சிருவானுங்க. அதுலதான் ட்ரை பண்ணணும் லக்கேஜ் இல்லாம. அந்த மலை இருக்கு பாருங்க, அந்த மலை மேலதான் வந்து நம்ம ஏற போறோம். அந்த மலை மேல ஏற போது எப்படி இருக்க போகுது, அதெல்லாம் சூப்பரா இருக்கும். ஐயோ இந்த சூப்பருங்கிற வார்த்தை மட்டும் அதிகமா பேசிட்டு இருக்கிறேங்க. இந்த ஒரு வார்த்தையை பிடிச்சேன்னா அந்த ஒரு வார்த்தையே பேசிட்டு இருப்பேன் நான். கட்டை ஹீல் சேரும்போது மழை பெய்யணுங்க. லைட்டா, ரொம்ப பெருசா வேண்டாம், லைட்டா பெஞ்சா இன்னும் கிளைமேட் பயங்கரமா இருக்கும். எவ்வளவு கப்புள்ஸ பாத்துட்டுங்க, எல்லாமே ஜோடி ஜோடியா தான் போறாங்க. போப்பா ஐயோ எல்போர்டு உன்னை நம்பி போன பாடுறா டே. பைக் வந்து பாத்தீங்கன்னா 100 கிலோமீட்டர்ஸ் ஓட்டியாச்சு. அதுக்குள்ள 100 கிலோமீட்டர்ஸ் ஓட்டிட்டுங்க.
நம்ம மாப்பிள்ளை வேற கூப்பிடுறாங்க இந்த டைம்ல. இன்னும் ஒரு 10 கிலோமீட்டருக்கு மேல போயிடுச்சுன்னா நம்ம ஹில்ஸ் ஏறுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேங்க. 390 நிக்குதுங்க பைக்கு. லுக்கே சூப்பரா இருக்குங்க 390 லுக்கு. எனக்கு மனசே கஷ்டமா இருக்குங்க. எங்க பார்த்தாலும் லவர்ஸா இருக்காங்க, எங்க பார்த்தாலும் லவர்ஸா நின்றுட்டு இருக்காங்க, இல்லைன்னா பைக்ல போயிட்டு இருக்காங்க. அதுவும் கட்டி பிடிச்சிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்படியே எடுத்துட்டீங்கன்னா இளநீ கல் அதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸுங்க. பொள்ளாச்சியிலேருந்து தான் நமக்கு வந்து கோயம்புத்தூர்ல சிட்டிக்குள்ள அப்படியே அந்த அவுட்ரு அப்படிங்கும்போது பொள்ளாச்சியிலேருந்து தான் வருதுன்னு நினைக்கிறேன் இளநீ எல்லாம். ஏன்னா இங்கே தென்னை மரம் அவ்வளோ ஜாஸ்தியாக இருக்குங்க. ஆலியர் டேம்ஸ் 2 கிலோமீட்டர் இருக்குது பையா. எனக்கு நானே பேசிட்டு போயிட்டு இருக்குங்க. கொஞ்ச நாள்ல பைத்தியமாக போறேன், ஆல்ரெடி ஆயிட்டேன். இன்னும் கொஞ்ச நாள்ல ஆயிடுவேன் ஃபுல்லா. உள்ள போக முடியுமான்னு தெரியல. உள்ள போனா அந்த அளவுக்கு பெருசா இல்லை போலங்க. சம்மர் டைம் போல தண்ணியெல்லாம் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். ஆனா வந்து இது உள்ள போனா ஒர்த்தா அப்படின்னு எனக்கு கேட்டீங்கன்னா இது சின்ன ஒரு பார்க் மாதிரி தாங்க இருக்கு. ஹில்ஸ் ஏற போகிறோம் நண்பர்களே. எங்க போய் ஹில்ஸ் ஏற போறோம்னு பாத்தீங்கன்னா ஹில்ஸ் ஸ்டேஷன்ல தான் ஹில்ஸ் ஏற போறோம். வாட் a beautiful nature. நம்ம அப்பப்போ காமெடியாம கொஞ்சம் வீடியோ போடலான்ட்டு இருக்குங்க. எங்க பார்த்தாலும் லவர்ஸ் இருக்காங்க. பே பண்ற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். டிக்கெட் மாதிரி எடுக்கணுங்க. ஸோ அந்த டிக்கெட் வந்து எவ்வளோன்னா ஒரு பைக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா 50 ருபீஸ். ஆள் வந்து ஒரு ஆளுங்கிறனால 50 ருபீஸ். அப்படி இல்லைன்னா வந்து 75 ருபீஸ் அந்த மாதிரி வரும். மேக்ஸிமம் ஒரு 100 ருபீஸ் வருங்க. மேக்ஸிமம் இது செகண்ட் எபிசோடில் நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ. அப்பாட ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஹில்ஸுக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆக போகிறேங்க. ஐயோ அப்படியே அந்த வியூ பாருங்க, இங்கேருந்து சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி டைமில் தாங்க கேமரா இருக்கிறது இல்லை, நம்ம மட்டும் எதுவுமே இருக்கிறது இல்லை. இங்கேருந்து வியூ போருங்க. போ டேமில் தண்ணி வந்து கம்மியாக இருக்குது போலங்க, ஆனால் வியூ சூப்பராக இருக்குங்க. இங்கே நின்று ஃபோட்டோ எடுக்கலாமா கொஞ்சம் தூரம் போய்? அப்போ இன்னும் வியூங்க பயங்கரமா இருக்குங்க வியூ. இங்க நின்று ஒரு போட்டோ எடுப்போங்க, அந்த ஓரத்தில் நின்னுக்குவோம். பா செம்மையா இருக்குங்க வியூ. எனக்கு தெரிஞ்சு மேல வியூ போகுமா இல்லை இதோட கட் ஆயிருமான்னு தெரியல. தண்ணி ஓரளவுக்கு கம்மியா தாங்க இருக்கு. இங்கே நிப்பாட்டி ஒரு போட்டோ எடுத்து எடுப்போமா? ஒர்த்து வருமா? நம்ம பார்த்த வேலையெல்லாம் ஒர்த்து அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க. இப்பதாங்க கொஞ்சம் நிம்மதியா இருக்குங்க. ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வால்பாறைக்கு அந்த ஹில்ஸ் வந்து கொஞ்சம் தூரத்தில் வந்து அப்படியே நின்றுட்டுருக்குங்க. இப்போ வந்து ஆலியர் டேமோட வியூ பாயிண்ட் தான் வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். அப்போ உண்மையிலுமேங்க சில்லுன்னு சூப்பராக இருக்குங்க. கிளைமேட்டு பயங்கரமாக இருக்குங்க. இந்த டைமில் வால்பாறை நீங்கள் ட்ரிப் பிளான் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வரலாம். இந்த சம்மருக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராகவும் கூட இருக்கும். இந்த பக்கம் வியூ பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். உங்களுக்கு வந்து பேக்ரவுண்டில் காட்டுறது வியூ பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குங்க, பயங்கரமாக இருக்குங்க. ஆனால் கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க. நம்மளோட ஃபீலிங்ஸ் பாருங்கள், இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வந்துட்டா இன்னும் 40 கிலோமீட்டர் தாங்க இருக்குது. எப்படி கொஞ்சம் நேரத்தில் போயிடுவோம். அப்படியே பார்த்தீங்கன்னா வியூ சூப்பராக இருக்குங்க, பயங்கரமாக இருக்குது. இதே ரோட்டில் தான் நம்ம இப்போ போக போகிறோம். வாங்க நம்ம மோட்டோ விலாகில் கண்டினியூ பண்ணலாம்.